மலேசியால இந்தியாக்காரங்க சாப்பிடணும். எல்லாரும் எதுக்கு நான் அழுதேன், நான் செத்தா யார் எழுதுவான்னு கடவுள்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ சொன்னார் கடவுள், உன்னை யாரெல்லாம் கொள்றாங்களா கண்ணெல்லாம் கண்ணீர் வரும். ஏப்பா நம்ம வீரபாண்டியில டோல்கேட் வீரபாண்டி ஆய் வருதுடா ஆய் வருதுடா ஆய் வருதுடா டேய் ஆய் வருதுடா ஆய் வருதுடா ஆய் வருதுடா டேய் ஆய் வருதுடா ஆய் வருதுடா ஆய் வருதுடா டேய் பாடுறா வில்லன் மாதிரி பார்த்துருக்கேன். தம்பிங்க வாங்க, அடிக்க மாட்டேங்க வாங்க. இன்னும் வாய்ஸை பிடிக்கிறான்டா. ஐயா சூப்பர்பா சாப்பிட்டீங்களா? நம்ம எப்படி பண்ணீங்களா? நமக்கு வைக்க முடியுமா? நாமக்கல் பட்டு நம்ம போய் சூப்பர்பா 5000 இன்கிரிமெண்ட். ஓகே அடுத்த வயசு விஜய் விஜய் வராரா? ஜட்டிலாம் எதுக்குடா சொல்லு, சட்டி போட மாட்டியா? வாங்க சட்டில என்ன பண்ற? ஒரு அரை மணி நேரம் ஃபன் பண்ணிக்கிறோம். சட்டி எதுக்குடா வாங்குற? சட்டி சுத்ததடா நேந்தவனுக்கு ஜட்டி இல்லைண்ணே, ஜட்டி இல்ல விஸ்வா ஜட்டி போடாம வந்துட்டேன். இந்த ஜட்டி வாங்க வந்துருக்கியா? அவெல்லாம் என்னன்னு யானை சைஸ் அவன்ட்டு கேட்குற எவ்வளோ என் பிராண்ட் எல்லாம் பெரிய பிராண்டு. இது என்ன ஊர்ரா? இது என்ன ஊர்ரா? சின்னமனூர் இல்லண்ணே, மெயின்லயே இருக்குண்ணே, போற வழியிலே. அதான் பைபாஸ் ரோட்ல தானே. இருக்கிறத வாங்குடா. இது பத்தாதா உனக்கு? அந்த ஜட்டியை மட்டும் காமிச்சு இப்படி ரவுண்டு போட்டு குறிப்பிட்டு விட்டு கேக்கு பேலவோ. அப்ப நீ ஜட்டி போட முடியும்? ஜட்டி போடாம அவுத்து போட்டாலும் அலையிறியோ, முண்டமா தான் அலையிறியோ? ஏ பண்ணி பிரசவம் மாந்தி எடுத்துட்டேன். என்னது இந்தடா ராமக்கல் மிர்ச்சி. அவ்வளவுலாம் நீ டீட்டெயில் இருக்கோம்டா. இந்தடா வந்திருக்கோம். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அவ்வளவுதான். இந்த இடத்த காமிக்க போறோம் அவ்வளவுதான். இந்த இடம் பேரு உடஞ்சு வச்சு இப்ப அடிச்ச காத்துல, போன வாரம் அடிச்ச காத்துல இந்த இடத்துல ஈகோ மோட்னு ஒன்று இருக்கும். நான் டைப்ல போறேன், ஸோ அது உடஞ்சிருச்சு. அதோட மண்டதே இருக்கு. அப்படி இருக்கு. குடூரமா யாரு மண்டை? அது எங்க டீம் கொடுறாங்க. இதுதான் அங்க இருக்கு மேல.
ஏய் மண்ணுடா இதான் மேல இருக்கும் எலும்பு என்கிட்ட இதுதான் காட்டு மாடு எரும மாடா காட்டு மாடாடா எருமை தான்டா. கறி கடைக்கு வரும் போல கேரளால அதை அப்படியே கொண்டு வந்துட்டா இங்க எருமை மாட்டு மண்டவன் உருகுதுடா டேய். அப்படியே சும்மா சொல்லி அவ்வளவுதான். இது இங்க வரைக்கும் ஒரு ஆர்ச் இருக்கும்டா அதுல ப்ரோ. ஸோ இந்த ஆர்ச்சில் இருந்து தான் ஈகோ மோன்னு போட்டிருக்கோம். லொக்கேஷன் பட்டையா கலப்புது. minutes later. ஒரே சைலண்டா போயிடும். நம்மளே இது கொடமல நம்மளோட இதான் எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரே பாத்ரூம் உங்களுக்காக டிடிஎஃப் எஃபெக்டோட இருக்கும். என்னது கூட ஆகிருக்கிறதா வீடியோ எடுத்து போடுங்க. இதோ பண்ணுவோம். இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ
டப்பா